பணம். ஆமா, மிகப்பெரிய ஜனநாயக சீர்கேடு. இன்னைக்கு அடுத்த வழியை தன்னுடைய வழியா உணரதில்லை. ஆமா, 65,000 காலிப்பணியிடங்கள் இருக்கு. 65,000 காலிப்பணியிடங்கள் எப்படி இன்னைக்கு இருக்கிற சட்ட அமைப்பு மொத்தமாவே இன்னைக்கு குறைஞ்சது பார்க்க இன்னைக்கு 6,000 அமைப்பாளர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த 6,000 அமைப்பாளர்கள் இந்த 45,000 பள்ளிக்கூடத்தை எப்படி ரன் பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தருக்கும் 4 மையம், 5 மையம், 7 மையம் பாக்குறாங்க. சென்னையில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர்ல பாக்குறேன், இந்த காலை உணவகம் செஞ்சுக்கிட்டு வந்துருக்கீங்க, இந்த மத்திய உணவும் செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாமா. அவ்வளோ முடிச்சுட்டான், பெற்ற கையெழுத்து போயிட்டான். மிக மிக குறைவான சம்பளத்துக்கு 30,000 சம்பளத்தை கொடுத்து காலை உணவும் செய்ய சொல்லி இருக்கிறீங்க. அது ஏற்றுக்கிறேன் ஐயா அவர்கள். அது ஒரு அம்மா பேட்டிக்கு எடுத்து கொடுத்துனாங்க, சத்துவம் போடுறோமா, திருநெல்வேலி மாவட்டமா, இப்ப காலை உணவு எங்க கிட்ட கொடுங்க செஞ்சு போடுறோம் அப்படிங்கிறப்ப ஐயா அவர்கள் சொன்னால் இதனால ஒரு 10,000 படித்தவர்கள் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம். அந்த 3,000 சம்பளத்துல கூட செய்ய முடியுமா? ஒரு மனச்சான்றுகள் இருக்கா? ஒரு 3,000 ரூபாயில நீங்க குடும்பத்தை நடத்தி கொடுவீங்களா? ஆமா, சத்துருவ அமைப்பாளர்கள் வெறும் 150 ரூபா சம்பளத்துல வேலை செஞ்சோம், வேலை செய்ய வேலைக்கு சேர்ந்தோம் அப்படிங்கிறாங்க. வேலையில்லா திண்டாட்டம் இன்னைக்கு நேர்த்தி கிடையாது. அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதான் பகத்சிங் சொல்றோம் தூக்குல போறப்ப, உன்னுடைய கனவு என்ன அப்படிங்கிறப்ப, பாலத்தோடும் குழந்தை, கல்விக்கு இயங்கும் மாணவன், வேலைக்கு அழைக்கின்ற இளைஞன் இல்லாத சமூகமே எனக்கு சுதந்திர இந்தியா அப்படின்னா. ஆமா, தூக்குல போறப்ப கூட என்ன கேட்கறாங்க பகத்சிங்க, என் தலையில எனக்கு கருப்பு துணி மாட்டாதீங்க, நான் என்னுடைய தேசத்தை பார்த்துக்கிட்டே சாகணும் அப்படின்னு சொன்னவன். ஆமா, சாவுக்கு 5 பவன் தரித்திரன் ஆகிறான், சாவுக்கு